ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 25 கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு வந்து போர்ட் மாஸ் அப்படிங்கிறது ப்ராக்கெட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்னு அர்த்தம் மல்டிபிள். அடுத்து டிவிஷன் வகுத்தல், மல்டிப்ளிகேஷன் பெருக்கல், அடிஷன் கூட்டல், சப்ராக்ஷன் வகுத்தல் பெருக்கல் கூட்டல் கழித்தல். இந்த ஆர்டரில் தான் இருக்கணும். ஆஃப் அப்படிங்கிறது பெருக்கல். சரிங்களா? பெருக்கல். ஓகேவா? ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். ஃபஸ்ட் இன்டீரியர் ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இன்டீரியர் ப்ராக்கெட்டை முடிச்சு விட்றலாம். சரிங்களா? இப்போது 175 இன்ட்டு 72/24 + 5 இன்டீரியர் ப்ராக்கெட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 24 3 72. சரிங்களா? இன்ட்டு 20 இருக்குங்க, வகுத்தல் 2 ப்ராக்கெட் வந்திருக்கு. ஓகேவா? 175 இன்ட்டு 3 525 ப்ளஸ் 5 இன்ட்டு 20 வகுத்தல் 20 வகுத்தல் 2. சாரி, இப்போ அதை கூட்டினோம் அப்படின்னா 530. சிங்கிள் நம்பர் வர்றப்போ ப்ராக்கெட் வந்து வெளில போயிடும். நம்பர் வரப்போ ஒரு அடுத்து இன்ட்டு 20 வகுத்தல் 2. ஸோ எவ்வளோ வரும்? 106 53 2 20 டிவைட் பை 2. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 10 3 6 00 5300. இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறத சால்வ் பண்ணிடலாம். 7 + 33 40 இன்ட்டு 44 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 22. 5 × 5 25. ஸோ இது எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா ஸோ 880 இன்ட்டு 25 பெருக்கிறப்போ எனக்கு 22,000 கிடைக்கும். இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இது பாருங்கள், தேர்ட் கொஷினு. ஸோ 0.1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். 0.1 இன்ட்டு 0.1 ப்ளஸ் அடுத்து 0.01 இன்ட்டு 0.01. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாயிண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க. 1 1 1 1 1. எத்தனை டிஜிட் இருக்குது? பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட்டு, இங்கேயே ஒரு டிஜிட். ஸோ அப்போ டோட்டலாக ஆட் பண்ணுறப்போ 2 டிஜிட்ஸ் வரணும். எனக்கு இருக்கிறது ஒரு டிஜிட் தான். இப்போ இன்னொரு 0 முன்னாடி சேர்த்துக்கிறேன். 0.01. ஓகேவா? இப்போ இங்கேயும் நம்பர் எடுத்துக்கோங்க. 1 × 1 1. ஓகேங்களா? ஓரம்னா 1. இங்கே 2 டிஜிட் இருக்குது, இங்கே 2 டிஜிட் இருக்குது. இப்போ டோட்டலாக 4 டிஜிட் வரணும். அப்போ முன்னால் நான் 3 0 வந்து சேர்க்குறேன். எண்ணி பாருங்கள், டோட்டலாக 4 டிஜிட் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டே கூட்டிடுங்க. 0.01 ப்ளஸ் 0.0001. ஸோ இதை கூட்டினோம் அப்படின்னா 0.101. ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 + 28 டிவைடட் பை 35 இன்ட்டு 15 ப்ளஸ் 4 மைனஸ் 3 12. இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 3 15 7 35 7 வச்சு இங்கே அடித்தோம் அப்படின்னா 4. ஸோ இப்போ 3 + 3 12 ப்ளஸ் 4 மைனஸ் 12. ஓகேவா? ஸோ ப்ளஸ் 12 மைனஸ் 12 கேன்சல். 3 + 4 7. இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை வந்து எடுத்துக்கணும் இனிஷியலாக. சரிங்களா? இந்த ப்ராக்கெட்டை வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஸோ 91 7ஆல் அடித்தோம் அப்படின்னா 13. 13 மைனஸ் 12 1. சரிங்களா? ஸோ இந்த இடத்துக்கு என்ன வந்துடும்? இந்த ப்ராக்கெட் இருக்க இடத்துல 1 வந்துடும். ஓகேவா? இப்போ 21 ப்ளஸ் 14 மைனஸ் 7 இன்ட்டு 1 ப்ளஸ் 42. ஓகேவா? 7 1 7. சரிங்களா? ரெண்டே பெருக்கிறேன். ஃபஸ்ட்டு பெருக்கிறது தானே பண்ணணும். அப்போ 21
ப்ளஸ் 14 மைனஸ் 7 7 ப்ளஸ் 42. அப்போது கூட்டினோம் அப்படின்னா எனக்கு என்ன வரும்னு பாருங்கள். ஸோ 35 மைனஸ் 7 ப்ளஸ் 42. இப்போ என்ன வரும் 77 மைனஸ் 7. இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 70. சரிங்களா? ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின். ஸோ இந்த கொஷின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இன்டீரியர் ப்ராக்கெட் நான் முடிச்சிடறேன். 14.5லேருந்து 13.5 போச்சு அப்படின்னா 1. சரிங்களா? அப்போது 5 மைனஸ் 1 4. ஓகேவா? 7 மைனஸ் 4 3. 3 மைனஸ் 3 0. சரிங்களா? அப்போ எது மட்டும் தனியாக இருக்கும்? 15.5 மைனஸ் 0. இந்த கொஷின் ஆன்சர் 15.5. அவ்வளோதான். அடுத்த கொஷின். ஸோ இந்த கொஷின் பாருங்கள். 13 மைனஸ் 7. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்ஸ்லாம் முடிச்சிடலாம். 7 + 4 11 மைனஸ் 7 மைனஸ் 7 + 7 14. 14 4 போச்சுன்னா 10. நம்பர் வர்றப்போ ப்ராக்கெட் வெளியே போயிடும். ப்ளஸ் 14. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 13 மைனஸ் 7 மைனஸ் 11 மைனஸ் ஆக்சுவலாக 10ல் 7 போச்சுன்னா -3. மைனஸ் மைனஸ் பக்கத்தில் இருந்தால் +3 ப்ளஸ் 14. இப்போது 13 மைனஸ் கூட்டுங்க. 7 + 3 7 3 கூட்டினோம் அப்படின்னா 10 24. ஸோ 24ல் 11 போச்சு அப்படின்னா 24 மைனஸ் 11 13 வரும். 13 மைனஸ் 13. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 0. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினில் ஆஃப் தானே பண்ணணும். சரிங்களா? ப்ராக்கெட் இல்லை, அடுத்த ஆஃப் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பண்ணிடுவோம். ஆஃப்னா என்ன அர்த்தம்? பெருக்கல். இந்த இடத்துலையும் பெருக்கல். ஓகேங்களா? அப்போது 15 டிவைடட் பை 3 6 இன்ட்டு 2 ப்ளஸ் 9 டிவைடட் பை 18 36 இன்ட்டு 4 மைனஸ் 4. இங்கே வகுத்தல் தானே ஃபஸ்ட்டு இருக்குது. வகுத்தல் இன்ட்டு 2. ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம்? 15 டிவைடட் பை 6 இன்ட்டு 2 ப்ளஸ் 9 பை 36 இன்ட்டு 4 மைனஸ் 4 பை 8 இன்ட்டு 2. இப்போ சால்வ் பண்ணுங்கள். 1 2 3 6 அடித்தோம் அப்படின்னா 5 5. இதை அடித்தோம் அப்படின்னா 1 4 9 4 36 9 9 கேன்சல் 1 இருக்கும். ப்ளஸ் 1. இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 1 2 4 2 8 4 4 கேன்சல் 1 மைனஸ் 1. ஸோ ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல். ஆன்சர் 5. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 5. அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்கள். இதில் ஏவோட மதிப்பு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இனிஷியலாக 45 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 15 ப்ளஸ் 4a. 48 24ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 15 4 19. 19ல் 2 போச்சுன்னா 17. 4a. சரிங்களா? ப்ளஸ் 17. 19 மைனஸ் 2 17. சரிங்களா? இப்போ 17 ப்ளஸ் 17 எங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் 17. 4a 1 மைனஸ் 17. அப்போ என்ன வரும்? மைனஸ் 16ன்னு வரும். ஓகேவா? 4a. ஏ வச்சு கேன்சல் பண்ணுறேன். மைனஸ் 4. இப்போ a இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இன்டீரியர் ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிடலாம். ஆல்ரெடி சொன்னேன் நான், இந்த மாதிரி பாயிண்டில் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. 11 2 22. சரிங்களா? எத்தனை ஸ்தானம் இருக்குது? ஆல்ரெடி இதில் ஒரு ஸ்தானம் இருக்கா? பாயிண்ட் புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்தானம், இங்கேயும் புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்தானம். ஸோ டோட்டலாக 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைக்கணும். ஸோ புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் வரணும். அப்போ 0.22. ஓகேவா? அப்போது இந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ணியிருக்கேன். 0.22 இருக்குது. 21 மைனஸ் 6 ப்ளஸ் 7 மைனஸ்
3.22 மைனஸ் 0.22. ஓகேவா? ஸோ 3.22லேருந்து 0.22 போச்சுன்னா 3 வருமாங்க. 6 + 7 மைனஸ் 3. இப்போது 6 7 கூட்டினீங்கன்னா 13. ஸோ 13ல் 3 போச்சுன்னா 10. 21 மைனஸ் 10 11. இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 11. அடுத்த கொஷின் போகலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் சால்வ் பண்ணிடலாம். இந்த ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு முடிச்சுருவோம். ஓகேவா? இப்போது ஆஃப் தான் சால்வ் பண்ணணும். ஸோ 2 6 12. ஓகேவா? இந்த 12 வச்சு இந்த 60 அடித்தோம்னா 5 12 60. இப்போ 70 மைனஸ் 5 65ன்னு வரும். ப்ளஸ் இங்கே 20ல் 10 போச்சுன்னா 10. 10 10ஆல் வகுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? 1. இந்த ப்ராக்கெட்டில் 66ன்னு வருது. அடுத்து பாருங்கள். இப்போது இதில் 2 3 6. ஸோ 25 6 பெருக்குனீங்கன்னா 150. சரிங்களா? ஸோ 600 வகுத்தல் 150. 25 6 பெருக்கிட்டேன். ஆஃப்ங்கிறனால பெருக்கல். ஸோ 25 6 150 இன்ட்டு 2 3 6 ப்ளஸ் 2 5 10. ஸோ இப்போ என்ன வரும்? 66. 150 வச்சு 600 அடிச்சு அப்படின்னா 4. ஸோ 4 6 24 ப்ளஸ் 10. ஸோ கூட்டினோம் அப்படின்னா என்ன வரும்? 100. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 100. ஓகேங்களா? ஆப்ஷன் பி. ஸோ இந்த கொஸ்டின் ஃபஸ்ட் பாருங்கள். 3 6 பிரிக்கிறேன். 3 18 மைனஸ் 3 ப்ராக்கெட்டு. சரிங்களா? 2 ப்ராக்கெட்டு. ஸோ 2 டிவைட் இருக்கா? பக்கத்தில் பின்னம் இருக்கிறதுனால நான் பெருக்கல்னு போட்டு ஸோ 1/2 தலைகீழாக எழுதணும். சரிங்களா? அப்போ 2/1 2. ஓகேவா? மைனஸ் 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறேன். ப்ளஸ் 2 இங்கேயும் பின்னம் இருக்கா? வகுத்தல் பக்கத்தில் பெருக்கல்னு போட்டு தலைகீழாக 1/2 2/1 எழுதலாம். இப்போ 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறேன். மைனஸ் 18. ஓகேவா? இப்போது சால்வ் 18 மைனஸ் 3 ப்ராக்கெட்டு. ஸோ இது 2 2 4. 4ல் 2 போச்சுன்னா 2. சரிங்களா? இப்போ 2 இன்ட்டு 2 ப்ளஸ் 2 இன்ட்டு 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறேன். மைனஸ் 18. இப்போது இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 4 4 4 கூட்டினா 8. ஸோ ப்ராக்கெட் பக்கத்தில் வெறும் நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா பெருக்கல்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ 18 மைனஸ் 3 24 மைனஸ் 18 ப்ளஸ் 18 மைனஸ் 18 கேன்சல். என்ன வந்துடும்? மைனஸ் 24. ஓகேவா? இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு 6 இன்ட்டு 28/84. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 1 28 68 3 28 84 இன்ட்டு ப்ராக்கெட்டு 36 இன்ட்டு 49 டிவைடட் பை 6 இன்ட்டு 7 ப்ராக்கெட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ 6 6 36 7 7 49. இப்போது 6 இன்ட்டு 1/3 இன்ட்டு 6 இன்ட்டு 7. 1 3 3 2 3 6. ஸோ 6 இன்ட்டு 7 14. 14 6 84. இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இனிஷியலாக நான் இதை சால்வ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? கலப்பின்னத்தில் இருக்குது. ஸோ இப்போ 2 பெருக்கிட்டு இங்கே கூட்டிடணும். பெருக்கிட்டு இங்கே கூட்டணும். ஸோ அப்போ என்ன வரும்? 2 10 11/2 மைனஸ் 3 9 ப்ளஸ் 1 10/3. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை 33 மைனஸ் 20. அடுத்து 2 பெருக்கிடுங்க. 20 6. ஸோ அப்போது 13/6 அப்படின்னு கிடைக்கும் இந்த இடத்துல. ஓகேவா? அப்போது 13/6
அடுத்து என்ன இருக்குது? ஆஃப்னா பெருக்கல். ஓகேவா? 13 13 ப்ளஸ் 5 18 பை 13 ப்ளஸ் 1 மைனஸ் 2 இன்ட்டு. ஸோ இதே என்ன பண்ணுங்க, 2 6 ப்ளஸ் 5 11 பை 2 வகுத்தல் என்ன மாறும்? பெருக்கல். இந்த இடத்துல தலைகீழாக போடணுமா? பின்னம் தானே இருக்குது, வகுத்தல் பக்கத்தில் பின்னம் இருக்கிறப்ப தலைகீழாக போடணும். 2 பை 3 பை 4 4 8 ப்ளஸ் 3 11 பை 4. சரிங்களா? அப்போ எப்படி எழுதிக்கலாம்? 4 பை 11ன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ அப்போது இந்த 11 கேன்சல், இந்த 2 கேன்சல். இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 13 கேன்சல். 1 6 6 3 6 18. அப்போது 3 ப்ளஸ் 1 4 மைனஸ் இங்கே வெறும் 4 மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போது 0. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? 15 கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள். ஸோ இனிஷியலாக பாயிண்டில் இருக்கா? ஸோ பாயிண்டில் இருக்கிறப்போ ஈஸி தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது? 2 டிஜிட் இருக்குது. இங்கேயும் 2 டிஜிட் இருக்குது. அப்போது பாயிண்ட்டே வராது, 2 பாயிண்ட்டுமே கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போது 28 மட்டும்தான் இருக்கும். 28. ஓகேவா? டிவைடட் பை 4. இந்த இடத்துல 28 டிவைடட் பை 4. இப்போ என்ன வரும்? டிவைட் பண்ணிங்கன்னா 7ன்னு வருமா? அப்போ 0.07 இன்ட்டு 7. சரிங்களா? பாயிண்ட் போயிடும். ப்ளஸ் 0.64 மைனஸ். ஸோ இங்கே எப்படி தான் இருக்குது? 1.64 இருக்கா? அப்போ 164 டிவைடட் பை 4. ஏன்னா இங்கே 2 டிஜிட், இங்கே 2 டிஜிட்டு. ஸோ 2 டிஜிட் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ 4 வச்சுட்டு கேன்சல் பண்ணுங்கள். 4 4 16, 1 4 41. இப்போது பெருக்கிறது பாருங்கள், நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. 7 × 7 49. புள்ளிக்கு அப்புறம் தான் டிஜிட் இருக்குது, 2 டிஜிட் இருக்குது. இப்போ 0.49 ப்ளஸ் 0.64 மைனஸ் 41. ஓகேவா? ஸோ இப்போ கூட்டிகிட்டு இதை கழிச்சிடலாம். ஸோ கூட்டுறப்போ எனக்கு 1.13 வரும். ரெண்டையும் கூட்டுறப்போ 1.13 வரும். இப்போ மைனஸ் 41ல் இருந்து 1.13 நான் மைனஸ் பண்ணுறேன். இப்போ பாரோ பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன வந்துடும்? 10 9 இங்கே என்ன இருக்கும்? 40 இருக்குமா மொத்தமாக? ஸோ அப்போ எனக்கு 7 8 39. என்னென்னு 39? மைனஸ் 39. ஓகேவா? இப்போ மைனஸ் 39.87. கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு இது 2 டிவைட் பண்ணலாமா? 1 3 3 3 9 4 12. அப்போது 25 மைனஸ் 18 மைனஸ் 12 என்ன வந்துடும்? 25 மைனஸ் 6. 25ல் 6 போச்சுன்னா 19. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ 19 133 கேன்சல் பண்ணோம்னா 7. இப்போ 7 இன்ட்டு 3 மைனஸ் 48 இன்ட்டு 2/24 ப்ளஸ் 841. இதில் ஆக்சுவலாக மைனஸ் பண்ணுறப்போ 29 வருமா? 45ல் 16 போச்சுன்னா வகுத்தல் 29. கேன்சல் பண்ணலாம். 1 24 24 2. 1 29 29 29 29 தான் 241. 29 ஸ்கொயர். 7 3 21 24 ப்ளஸ் 29. ஸோ இப்போ அதை கூட்டிகிட்டு கழிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மைனஸ் 4 என்ன வந்துடும்? 46. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் 5. ஸோ 5 50. ஸோ இங்கேயும் பெருக்கல் இருக்கா? ஸோ இந்த இது ஃபுல்லாக பெருக்கிறப்போ இங்கேயும் 10. ஸோ 10 இன்ட்டு 5 50 500ன்னு வருது. சரிங்களா? அப்போது இந்த இடத்துக்கு 500ன்னு வருது. சால்வ் பண்ணிங்கன்னா 5 இன்ட்டு 10 இன்ட்டு 10 500 இந்த இடத்துல மட்டும். ஓகேவா? அடுத்து இங்கே 4 4 16. 1 16 16 4 16. சரிங்களா? அப்போ என்ன வருது? 60 + 4 64 இன்ட்டு 1000. அந்த ப்ராக்கெட்டுக்கெல்லாம் சேர்த்து என்ன வந்துச்சு? டிவைட் பை 500. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். -28 ப்ளஸ்
இங்கே 3 9 9 100 900. இதை கேன்சல் பண்ணுறப்போ எனக்கு என்ன வந்துருச்சு 2. ஸோ 64 ரெண்டையும் பெருக்கினீங்க அப்படின்னா 128 - 28 + 900. ஸோ 128ல் 28 போச்சுன்னா 100 + 900 1000. இந்த கொஷினுக்கான ஆன்சர் 1000, ஆப்ஷன் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு 42 3 பெருக்கிறேன். 3 6 4 12 126. 25 3 75. ஸோ 14 7ஆல் அடித்தோம்னா 7 14. ஸோ அடுத்தது 2 5 10. ஸோ அப்போது 126ஐயும் 75ஐயும் கூட்டினோம் அப்படின்னா 201 வரும். ஸோ 201ல் 10 போச்சு அப்படின்னா 191. இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். 36 மைனஸ் ப்ராக்கெட்டு 48 × 7/16. அடுத்த ப்ராக்கெட்டு 19 3 கூட்டினோம் அப்படின்னா 22 வரும். ஸோ 22 - 24 ப்ராக்கெட் வெளியில். ஸோ 16 3 48. ஸோ 36 மைனஸ் 21 மைனஸ், ஸோ இந்த இதில் என்ன வரும் -2 வருமா? ஸோ மைனஸ் மைனஸ் பக்கத்தில் இருந்தால் +, +2. ஸோ அப்போ 38ல் 21 போச்சுன்னா ஓகேவா 17. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. இந்த கொஷின் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு 14 மைனஸ் 3 இன்ட்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 7 / 4. ஓகேவா? அப்போது 7 4ஆல் டிவைட் பண்ணுமா? 14 மைனஸ் 7 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இல்லைனா பெருக்கிடுங்க 21/4. 4 20, மிச்சம் 1 புள்ளி வச்சு 0 சேர்க்குறேன். 2 4 8 5 5.25 அப்படின்னு வருது. ஸோ இப்போ 14லேருந்து 5.25 மைனஸ் பண்ணுறேன். ஸோ இப்போங்க 3 9 10. அப்போது 5 7 13 5 போச்சுன்னா 8. ஸோ 8.75. இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 8.5 8.75. இந்த கொஷின் பாருங்கள். ஸோ 11 12 13 14. ஸோ இதெல்லாத்தையும் கூட்டினோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸோ இதெல்லாம் கூட்டுறப்போ எனக்கு 50 வருமா? 11 12 13 14 இது கூட்டுறப்போ 50ன்னு வரும். ஓகேவா? அடுத்து 2 அரை 1 அரை இந்த 6 கூட்டினப்போ 1, இந்த 6 கூட்டுறப்போ 1. ஸோ 2. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 52. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன். இது ஆக்சுவலாக மேலே பார் இருக்கா? ஸோ இந்த மாதிரி பார் இருந்தால் நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்னா 5 ஒரு நம்பர் மேலே தானே பார் இருக்குது. அப்போ 5/9. இதை 3/9ன்னு எழுதிக்கலாம். ஸோ கூட்டுறப்போ 8/9. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 8/9. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ 18 / 3 + 5 8 - 2. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 8 16 மிச்சம் 2 புள்ளி வச்சு 0 சேர்க்குறேன். 2 8 16 மிச்சம் 4 8 40. ஸோ அப்போ 2.25லேருந்து 2 போச்சு அப்படின்னா 0.25. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட்டு 14 2 2 4 14 4ஆல் வகுத்துருங்க +5. ஸோ என்ன வரும் 4 12 மிச்சம் 2 புள்ளி வச்சு 0 4 20. ஸோ 3.5 5 கூட்டணும் அப்படின்னா 8.5. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. சரிங்களா? ஸோ பார்த்தது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம்.
ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலில் வரும். அடுத்த பார்ட்டில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.